நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பே யூதர்கள் மக்காவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இறுதி தூதராகவும் அல்லாஹ் நியமிக்கிறான். அவங்க வந்ததே இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காகத்தான் அங்கே வர்றாங்க. ஆனால் நமக்கு ஆசுரா நோன்பை பற்றி எப்படி சொல்லித் தர்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு இறுதியில் தான் தெரியும் ஆசுரா நோன்பு யூதர்களும் வைப்பாங்க மூசா நபிக்காக. அப்போது நம்மளும் மூசா நபியுடைய அதிகமான பற்றுதல் பேணக்கூடியவங்க, அதனால் நம்ம 2 நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? பிற மத கலாச்சாரத்தையே பின்பற்றக்கூடாது சொன்ன ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்க்கலாமா? கேள்வி பதில் மூலிமா இந்த காணொலியை பார்ப்போம். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்பது நபியவர்களின் முக்கிய வழிகாட்டுதலாகும். நம்மிடம் பெருநாள் அன்று நோன்பு நோற்பதற்கு நபியவர்கள் தடை செய்துள்ளார்கள். அதேபோல நோன்பு நோற்க வேண்டிய மாதத்தில் பெருநாள் கொண்டாடுவதற்கும் தடை விதித்துள்ளார்கள். அப்படி இருக்கும் பொழுது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஆஷுரா நாளில் நாமும் ஏன் நோன்பு நோற்க வேண்டும்? அதற்கு பதிலாக அந்த நாளில் நோன்பு நோற்காமல் இருப்பதுதானே முறையான மாறு செய்தலாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள் என்று மனிதனின் இயற்கையான விஷயங்களில் கூட பிற மதத்தினருக்கு மாறு செய்ய சொன்ன நபியவர்கள் அந்த மதங்களை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் தானே? இன்னும் வீடு கூடும் விஷயத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது யூதர்கள் அவர்களை தனிமைப்படுத்தியதற்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் விரும்பியபடி உடலுறவு தவிர்த்து மற்ற அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் கூறினார்களே, அங்கே யூதர்களின் பழக்க வழக்கத்தை மையப்படுத்தி பேசிய நபியவர்கள் மார்க்க விஷயத்தை பற்றி ஏன் பேசவில்லை? ஏன் கவனிக்கவில்லை? இதனை குர்ஆன் மற்றும் தர்க்க ரீதியாக விளக்கவும். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். உங்கள் கேள்விக்கான பதில் இதோ. நீங்கள் ஆஷுரா நோன்பு குறித்த ஹதீஸின் வரலாற்று பின்னணியையும் இறுதி தூதரின் ஞானத்தையும் ஒப்பு நோக்கி மிக ஆழமான ஒரு வரலாற்று தர்க்க கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள். இந்த விஷயத்தில் ஹதீஸ்களின் காலவரிசையையும் குரோனாலஜி அரபு மொழி நடையையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த சந்தேகம் முழுமையாக நீங்கிவிடும். இதனை மார்க்க ஆதாரங்களின்படி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக, முஹம்மது நபி அவர்கள் மதினாவிற்கு வந்த உடனேயே யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டுவிட்டார்கள். அது அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். சஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 2004. நபி அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று அவர்கள் கேட்டதற்கு, இது அல்லாஹ் மூசா அவர்களையும் அவர்களது சமூகத்தினரையும் காப்பாற்றி ஃபிரவ்னை மூழ்கடித்த நன்னாள். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினர். அதற்கு நபி அவர்கள், மூசாவுக்கு உங்களை விட நாங்களே அதிக உரிமை படைத்தவர்கள் என்று கூறி தாமும் நோன்பு நோற்று மற்றவர்களையும் நோற்கும்படி கட்டளையிட்டார்கள். எனவே மதினாவிற்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே யூதர்கள் ஆஷுரா நோன்பு நோற்பதும் அதன் பின்னணியும் நபி அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது என்பது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதில் அவர்களுக்கு எந்த அறியாமையும் இருக்கவில்லை. இரண்டாவதாக, நீங்கள் குறிப்பிட்ட 9வது 10வது நோன்பு குறித்த ஹதீஸின் தர்க்கம் என்ன என்பதை பார்ப்போம். நபி அவர்கள் தனது வாழ்நாளின் இறுதி பகுதியில் முஸ்லிம்களின் கலாச்சாரம் பிற மத வழிபாட்டு முறைகளிலிருந்து முற்றிலும் தனித்துவமாக யூனிக் இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். சஹீஹு முஸ்லிம் ஹதீஸ் எண் 2661. அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்று மக்களுக்கும் கட்டளையிட்ட போது தோழர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதரே, இந்நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகிறார்களே, அதாவது அவர்களும் இதே நாளில் மட்டும் நோன்பு வைக்கிறார்களே. அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த வருடம் நாம் 9வது நாளிலும் சேர்த்து நோன்பு நோற்போம். ஆனால் அடுத்த வருடம் வருவதற்குள் அல்லாவின் தூதர் அவர்கள் மரணித்துவிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அதற்கு முந்தைய நாளோ அல்லது பிந்தைய நாளோ சேர்த்து நோன்பு நோருங்கள் என்றும் வந்துள்ளது. இந்த இடத்தில்தான் தர்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் 9வது நோன்பு வைப்பார்கள் என்று நபி அவர்களுக்கு இறுதியில்தான் தெரிந்தது என்பதல்ல அதன் பொருள். யூதர்கள் ஆஷுரா நாளில் முஹர்ரம் 10 மட்டும் தனியாக நோன்பு நோற்பதால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நாம் முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களும் சேர்த்து நோன்பு நோற்க வேண்டும் என்ற உன்னத வழிகாட்டுதலை தன் வாழ்நாளின் இறுதியில் நபி அவர்கள் சமூகத்திற்கு வழங்கினார்கள். மூன்றாவதாக, நபிமார்களின் அணுவான ஆராய்ச்சி குறித்த தர்க்கம். நபிமார்கள் என்பவர்கள் மனிதர்களை அணுவாக ஆராய்ச்சி செய்யும் உளவுத்துறையினர் அல்லர். அவர்கள் இறைவனின் தூதர்கள்.
பிற மதத்தவர்களின் வழிபாட்டு முறைகளை அவர்கள் தேடி தேடி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் ஒரு தூதராக தன் சமூகத்தின் தனித்துவத்தை பேண வேண்டும் என்பதற்காக யூதர்களின் வழிபாட்டு நாளான 10ஆம் நாளுடன் 9ஆம் நாளையும் இணைத்துக் கொள்ளும் சட்டத்தை அல்லாஹ் தன் தூதர் மூலமாக இறுதி காலத்தில் முதிர்ச்சியடைய செய்தான். எனவே இதில் நபி அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு இடமே இல்லை. மதினாவிற்கு வந்த முதல் வருடத்திலேயே ஆஷுரா நோன்பின் பின்னணி அவர்களுக்கு தெரியும். ஆனால் பிற மத கலாச்சார சாயல் நம் மார்க்கத்தில் கலந்துவிடக்கூடாது என்ற இறுதி சட்ட ஒழுங்குமுறை ஃபைன் டியூனிங் ஆஃப் லோர் நபியின் வாழ்நாளின் இறுதியில் கொண்டு வரப்பட்டது என்பதே குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் காட்டும் யதார்த்தமான உண்மையாகும். சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: பிற மத கலாச்சாரத்திற்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பொட்டு வைத்தால் நாம் 2 பொட்டு வைக்க வேண்டும், அவர்கள் 2 சிலுவை போட்டால் நாம் 3 சிலுவை போட வேண்டும் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியுமா? அங்கே மாறு செய்ய சொல்லி இருக்கிறார்களே ஒழிய நாம் மாற்றித்தான் செய்ய வேண்டும். பெருநாள் தினத்திற்கு நோன்பு தடை, நோன்பு நன்னாளன்று பெருநாள் தடை என்பது போல இங்கே மாறுதான் செய்ய வேண்டுமே ஒழிய அவர்கள் செய்வதை நாம் எண்ணிக்கையில் கூட்டிச் செய்வது போல் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனை மார்க்க தர்க்க ரீதியாக விளக்கவும். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் உங்கள் கேள்விக்கான பதில் இதோ. நீங்கள் மாறு செய்தல் முஹாலஃபா என்ற கோட்பாட்டை புரிந்து கொள்வதில் உள்ள மிக முக்கியமான ஒரு தர்க்க பிழையை, லாஜிக்கல் ஃபேலசி, உங்கள் கேள்வி மூலம் சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். பிற மத கலாச்சாரத்திற்கு மாறு செய்வது என்பது அவர்கள் செய்வதையே நாம் எண்ணிக்கையில் கூட்டிச் செய்வதோ அல்லது அவர்களின் செயலை சற்றே மாற்றி பின்பற்றுவதோ அல்ல. இஸ்லாமிய தர்க்கத்தின்படி உண்மையான மாறு செய்தல் என்பது பின்வரும் 2 அடிப்படைகளை கொண்டது. முதலாவதாக, நீங்கள் கூறியது போல அவர்கள் ஒரு பொட்டு வைத்தால் நாம் 2 பொட்டு வைக்க வேண்டும் என்றோ, அவர்கள் 2 சிலுவை போட்டால் நாம் 3 சிலுவை போட வேண்டும் என்றோ பொருள் கொள்வது முற்றிலும் அறியாமையாகும். ஏனெனில் அவ்வாறு செய்வது அவர்களின் கலாச்சார அடையாளத்தை ஒழிப்பதற்கு பதிலாக நாமும் அதே அடையாளத்தை இன்னும் தீவிரமாக ஏற்றுக்கொள்வது போலாகிவிடும். இஸ்லாம் சொல்லும் மாறு செய்தல் என்பது பிற மதங்களின் தனித்துவமான ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளங்களை ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் முஸ்லிம்கள் தங்களின் அடையாளமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான். இரண்டாவதாக, ஆஷுரா நோன்பின் தர்க்கத்தை இதனுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்பது என்பது ஒரு வரலாற்று நிகழ்விற்கு மூசா அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு நன்றி செலுத்தும் வழிபாடாகும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விதியாகும். எனவே யூதர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் ஒரு நற்செயலை நாம் முற்றிலும் கைவிட முடியாது. அதே நேரத்தில் அவர்களது வழிபாட்டு முறையோடு நம் முறை முற்றிலும் ஒத்துப்போகக்கூடாது என்பதற்காகவே நபியவர்கள் 9ஆம் நாளையும் சேர்த்து நோற்கச் சொன்னார்கள். இது அவர்களின் கலாச்சாரத்தை எண்ணிக்கையில் கூட்டுவது அல்ல, மாறாக ஒரு இஸ்லாமிய வழிபாட்டை பிற மத வழிபாட்டிலிருந்து தனித்துவப்படுத்தி காட்டுவதற்கு டிஸ்டிங்ஷன் கொண்டு வரப்பட்ட ஒரு கூடுதல் ஒழுங்குமுறையாகும். எனவே பிற மதத்தினர் செய்யும் மூடநம்பிக்கைகளையோ அல்லது மார்க்கத்திற்கு முரணான சடங்குகளையோ நாம் எண்ணிக்கையில் கூட்டிச் செய்யக்கூடாது. மாறாக அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி இஸ்லாமிய ஏகத்துவ தனித்துவத்தை பேண வேண்டும். ஆனால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் ஒரு பொதுவான நற்செயலாக இருக்கும் பட்சத்தில் அதன் தனித்துவத்தை காப்பதற்காக மட்டுமே அதில் சிறிய மாற்றங்கள் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதே இஸ்லாமிய சட்டவியலின் தெளிவான தர்க்கமாகும்.